என்ன பாண்டி தோசை வேணும்? பாண்டி மாடு தோசை தான் வேணும்னு காலையில் ராவடி. இது பாண்டி மாடு தோசைன்னு சொல்லி நம்ப வச்சு அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே என்னை உயிரே போயிடுச்சு. பாண்டி மாடு தோசைன்னா அவன் கதையில் வர மாடு பேர் வந்து பாண்டி. அந்த தோசை தான் வேணும்னு சொல்லி ராவடி. அப்போல்லாம் நம்ம சுட்டி டிவி போகும்னு பார்த்துட்டு வீட்டில் இருப்போம். அப்பயும் இந்த சொந்தக்காரங்க அக்கம் பக்கம்லாம் குழந்தை டிவி பார்க்க வைக்கிற அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயமுடுத்தி தான் விட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோலாம் பாதிப்பு ஏற்படல. மிஞ்சி போனால் பாதி பேர் கண்ணாடி தான் போட்டுட்ருந்தோம். இப்போயும் ஃபோன் காட்டி விட்றப்ப எல்லோரும் திட்டுறாங்களா. எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. அதில் ஃபோன் வந்து ரொம்ப நேரம்லாம் காட்டுறது கிடையாது. எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குற இந்த சாப்பிட்றப்ப மட்டும் காட்டி ஒரு 2 வாய் சேர்த்து சாப்பிட்றானேன்னு கொடுக்கறது தான். வரவங்க போகிறவங்க எல்லாம் நான் குழந்தைய கொல்ற மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக டாஸ்கே துருவம் வந்து நான் ஃபோன் வந்து காட்டாது ஃபுல்லாக சாப்பிட வச்சேன். இப்போ ஓகே. பட் காலையில் காலேஜ் போகிற டைமில் கொஞ்சம் கஷ்டம். நைட்டுக்கு வந்து மாவு நான் கொஞ்சமாக இருந்தாலே ஒரு 3 தோசை வர மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் பண்ணுற ஒரே விஷயம் பணியாரம். நிறைய வெங்காயம் நிறைய கேரட் போட்டு பணியாரம் சுட்டுருவேன். இங்கே பணியாரம் சுட்டால் 3 வகையில் செய்யணும். நார்மல் மாவு பணியாரம் இது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மாவு கம்மியாக இருக்குன்னு. இதுலேயே நான் ஒரு 2 அடசல் சுட்டுருவேன். என்னோடய பணியாரக்கல் கொஞ்சம் சின்னது. இந்த மாவுலேயே கொஞ்சமாக வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றுருவேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றி மாவோட இது செய்கிறது வந்துட்டு அருணுக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக முட்டை போட்டது எனக்கு பிடிக்கும். இப்படி தான் நான் 3 வகையான பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ பணியாரம் செஞ்சாலுமே இப்படி தான். இது வந்து ஆம்லெட்டுக்கு நம்ம கலக்கிற மாதிரி தனியாக போட்டு செய்யணும். அந்த கரண்டி ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அருணுக்கு இது பிடிக்காது. எனக்கு அந்த மாவில் ஊற்றுற பணியாரம் பிடிக்காது. 2 அரிசலுக்கு நார்மல் பணியாரம், ஒரு இது ஃபுல்லாக வந்து அருணுக்கு மாவும் முட்டையும் கலந்த பணியாரம். எனக்கு தனியாக ஸ்பெஷலாக கல்லில் வெந்துட்டுருக்கு. உங்கள் யார் யாருக்கு என்னென்ன பணியாரம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபேவரட் இந்த கரண்டி ஆம்லேட் மாதிரி இருக்க பணியாரம் தான். செம்ம சாஃப்டாக புஷ்ஷுன்னு இருக்கும். தேங்காய் சட்னி கூட வந்துட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு என்னமோ இந்த டேஸ்ட்டு தான் பிடிக்குது. நீங்களும் என்ன மாதிரி தானா, இல்லை வந்துட்டு இந்த மாவில் வந்து அந்த முட்டையை கலக்கி போட்டு செய்கிற மாதிரி சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மாவில்லாத டைமில் மறக்காமல் இந்த 3 பணியாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.